நண்பர்களுக்கு வணக்கம். போன வாரம் இங்கிலாந்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு, நம்ம தமிழர்களை பற்றிய ஒரு நிகழ்வு. ஏனோ நம்மளுடைய ஊடகங்கள் யாரும் இதை கவர் பண்ணலை. நம்ம டிவி ஸ்டேஷன்களும் சரி, இந்த டிவி டிபேட்டில் வந்து உட்கார்றவங்களும் சரி, அதே மாதிரி ஏகப்பட்ட யூடியூபர்ஸு எங்கெங்கேயோ என்னெல்லாமோ நடந்தாலாம் உட்காந்து இங்கே மணிக்கணக்கில் டிபேட் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுறவங்க, இதை முழுக்க முழுக்க மறைக்கிறதுக்காக எல்லா வகையிலையும் மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, இதில் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு கேஎஃப்சி ஒரு அவுட்லெட்டில் வந்து வேலை செய்கிறவங்களில் வந்து அதில் ஒரு தமிழர் வந்து வேலை செய்கிறாரு. அவர் பேரை நான் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா நம்ம அதை குறிப்பிட வேணாம், தமிழர்னு மட்டும் அவரை சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து மேனேஜராக இருக்கவர் வந்து கஜன் அப்படிங்கிற இலங்கை தமிழர், அதாவது ஈழத்தவர்னு நம்ம சொல்லுவோம், ஈழவர் அல்லது ஈழத்தவர்னு சொல்லுவோம். இந்த இலங்கை தமிழர், இந்த ஈழத்தவர் வந்து இந்த தமிழருக்கு வந்து மிக மோசமான சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நிறையா வந்து பார்ஷியாலிட்டி காமிச்சிருக்கிறாரு. அதே ரெஸ்டாரண்ட்டில் வேறு இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஈழவர்கள்கிட்டலாம் இந்த ஈழத்து மேனேஜர் வந்து அவர் நல்ல லீனியண்ட்டாக அவங்கக்கிட்ட நல்லா நடந்துகிட்ருக்கிறாரு. அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷிஃப்ட்டு கொடுக்குறது, அதே மாதிரி லீவு கொடுக்குறது, அந்த மாதிரி பல வகைகளில் அவங்களுக்கு உதவி இருக்கிறாரு. ஆனால் இந்த தமிழருக்கு வந்து அவர் எந்த இதுவுமே உதவுறதும் இல்லை, அதே மாதிரி நிறையா ஹராஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. இவர் அதே மாதிரி நிறைய நேரங்களும் நீண்ட நேரங்களும் அவர் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேஜில் இந்த தமிழர் ரொம்ப நொந்து போய் நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்க, அப்படி சொல்லும் பொழுது அப்போ அதுக்குண்டான நோட்டீஸ் பீரியடு கொடுத்து, அந்த நோட்டீஸ் பீரியட் வரைக்கும் அவங்க சம்பளம் வந்து கிடைக்கும், அந்த நேரம் வேலை செய்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க நின்றுக்கலான் இருக்கும். ஆனால் இந்த ஈழத்து மேனேஜர் வந்து அந்த டைம் கூட கொடுக்காம இவரை உடனடியாக வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த தமிழர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் அவர்கிட்ட. அதுக்கு இந்த ஈழத்து மேனேஜர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னையே நீ கேள்வி கேட்குறியா, நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை அப்படின்னோ இன்னும் வேறு ஏதோ தகாத வார்த்தைகளை எல்லாம் வந்து உபயோகித்து திட்டி இருக்கிறார். இது மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. அது நல்லது ஒரு வேளை, ஏன்னா அதனால தான் வந்து எவிடன்ஸு கிடச்சது அவங்களுக்கு. மற்ற ஒர்க்கர்ஸுக்கு முன்னாடியே நீ அடிமை தாண்டா, எனக்கு நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் என்னைக்குன்னு எப்போவும் அப்படின்னு திருப்ப ரொம்ப மோசமாக அவரை வந்து திட்டியிருக்கிறாரு. அப்போ அவர் வேலையை விட்டு நின்றுட்டார். ஆனால் இதை வந்து லேபர் கவுன்சிலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். தொழிலாளர் வாரியத்துக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னை வந்து இவ்வளவு மோசமாக இந்த மேனேஜர் நடத்தினார், அதே மாதிரி என்னை அடிமைன்னு பேசுகிறாரு அப்படின்ட்டுன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாரு. அது அங்கே உள்ள அந்த லேபர் கவுன்சில் வந்து எல்லா லேபர் டிபார்ட்மெண்ட்டு அதை என்கொயரி பண்ணி அது சாட்சிகள் மூலமாக அது உண்மைதான்னு தெரிஞ்சு இப்போ இந்த ஈழத்து மேனேஜருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய், 67,000 எவ்வளோ பவுண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இது இன்சிடென்ஸு. இப்படி ஒரு ஈழத்தவர், அதாவது இலங்கையில் சிங்களர்கள் தங்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி இலங்கையிலேருந்து தப்பிச்சு ஓடி போய் வேறு நாடுகளில் வாழ்கிற ஒரு ஈழத்தவர் இன்னொரு பார்த்து, அதுவும் தமிழரை பார்த்து, இவர் நீ என்னுடைய அடிமை தாண்டா நாயே அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். யாராவது அப்படி பேச முடியுமா? தமிழ்நாட்டில் கூட எவ்வளவோ ஜாதிய என்ன பாகுபாடுகள் இருக்குது, மேல்நிலை கீழ்நிலைன்னு கொடுமைகள்லாம் எவ்வளவு நடந்தாலும் நீ என்னோட அடிமை தாண்டா நாயேன்னு யாருமே வந்து இன்றைக்கி வரைக்கும் யாரையும் குறிப்பிட்டு பேசினதாக நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனால் ஒரு ஈழத்து தமிழர் ஒரு தமிழரை பார்த்து இப்படி ஒன்று சொல்கிறாரு. இவங்க மைண்டுக்குள்ளே எப்படி இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள், ஏன்னா உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வரும், நமக்கு தெரியும். எப்படி இவங்க அதை பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதனுடைய பேக்ரவுண்டையும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுமையுமே ஜாதிய பாகுபாடுகள் நிறையா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் வந்து இந்த வர்ணாசிரம அடிப்படையில் வந்த ஜாதிய பாகுபாடுகள், அதனால் ஏற்படுற பல பிரச்சனைகள், இந்த ஜாதி அடுக்கு நிலை, இதை மாற்றுவதற்காக நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவு தூரம் வந்து இந்த திராவிட இயக்கங்களும் சரி இல்லை மற்றவர்களும் சரி வந்து எவ்வளவு தூரம், முக்கியமாக திராவிட இயக்கங்கள் வந்து எவ்வளவு போராடி இன்றைக்கி சமூக நீதி சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
எவ்வளவு தூரம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி இலங்கையில் காலங்காலமாக சில சாதிகள், குறிப்பிட்ட சில சாதிகள் மிக மோசமாகத்தான் தீண்டாமை கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இது தீண்டாமைங்கிற நிலையையும் தாண்டி அவர்கள் அடிமைகளாகவே நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போது இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இலங்கையில் அடிமைகளுக்கு வச்சு நடத்தினது ரொம்ப காலமாக நடந்திருக்கிறது. இது முன்னால் அது பழைய காலங்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் சில சமூகங்களை அவங்க அடக்கி ஒடுக்கி வச்சு நீங்கள்லாம் எங்களை அடிமைகள் தான் அப்படின்னும் அவங்கள வாழ வைக்கிறதோ சாகடிக்கிறதோ அவங்கள் சகலத்திற்கும் அவர்களுக்கு செய்கிறதற்கு உரிமை உண்டுன்னு சில சாதிகள், மேல் சாதி மக்கள் செய்திருக்கிறாங்க. இப்போது நம்ம இதில் சாதி அடுக்கு நிலைகளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, பிராமணர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது நிச்சயமாக, ஆனால் அப்படிங்கிறது நிறையா சொல்லப்படுறது. அதனால் அதுக்கு பேரே பிராமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணியம் இதை கட்டமைத்தது, இப்படி செய்தது, அப்படி செய்ததுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அது வேறு. ஆனால் இலங்கையில் இதே மாதிரியான விஷயத்தை செய்தவர்கள் அந்த இலங்கை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த 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 இதெல்லாம் இருக்குல்ல, இந்த அமைப்பு, இந்த அடிமைத்தனத்தை அடிமைகளாக சில சாதிகளை வச்சுருந்த இந்த அமைப்புக்கு பேரே வெள்ளாளியம்ங்கிறது. இந்த அதிகார அமைப்பும் அடிமைகளாக சில சாதிகளை வச்சுருந்த இந்த சிஸ்டத்துக்கு பேர் வெள்ளாளியம் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இந்த வெள்ளாளியத்தின்படி சில சாதிகள், முக்கியமாக பள்ளர் சாதி, அப்புறம் நலவருங்கிறாங்க. நலவர்னால் பனை தென்னை மரங்கள் ஏறி கள் இறக்குறவங்க, பனை ஏரின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த நலவருங்கிறவங்க பனை ஏறி, அப்போ பள்ளர்கள், நலவர், கோவியர் அப்படின்னு ஒரு சமூகம், சந்தர்னு ஒரு சமூகம். இந்த 4 சாதிக்காரங்களையும் அவர்கள் அடிமைகள் அப்படின்னு சொல்லியே வச்சுருந்தாங்க. இந்த அடிமைங்கிறது சும்மா சொல்லதில்லை, சட்டப்படியே அடிமைகளாக தான் அவங்கள வச்சுருந்துருக்குறாங்க. அவர்களுக்கு இண்டிபெண்ட்டாக எதையும் செய்வதற்கான உரிமை கொடுக்கப்படவே இல்லை. தீண்டாமையின் அத்தனை கொடுமைகளும் இருக்கும், அதற்கு மேலே சுதந்திரமாக செயல்பட அவர்களால் முடியாது. ஒரு திருமணம் செய்யணும், இல்லாட்டி ஒரு நிலம் வாங்கணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாது. அவர்கள் யாரோ ஒருவருக்கு கீழே அடிமையாகத்தான் வாழ வேண்டும். இந்த சட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது சும்மா ப்ராக்டிஸாக இருந்தது எல்லாமே. இது அல்லது போக 1707 அப்போ டச்சுக்காரர்கள் தான் இலங்கையை ஆண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க. டச்சுக்காரங்க அவங்கள ஆண்டுட்டு இருந்தப்போ 1707 இந்த 4 ஜாதியையும், இந்த 4 ஜாதின்னா இந்த கோவியர், சந்தர், பள்ளர், அப்புறம் அந்த நலவர், அதாவது பனையேரிகள், இந்த 4 சாதியும் இவர்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும்னு சட்டம் இயற்றியிருக்காங்க. நம்ப முடியுதா? சட்டமே இயற்றிருக்க, அரசாங்கமே சட்டம் இயற்றி வச்சுருந்துருக்குது. இதில் இப்போ இந்த சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அதை ஃபாலோ பண்ணிட்டும் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷாரே இதில் இன்னும் மோசமான சிலதெல்லாம் சேர்த்து 1807 அவங்களும் பதிலுக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அதே அடிமை சட்டங்களை டைட் பண்ணியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் வடக்கு மாகாணங்களில் மட்டும்தான் ரொம்ப இருந்திருக்கு. வெள்ளாளர்கள் அதிகமாக வாழ்ந்த, தமிழ் வெள்ளாளர்கள் அதிகமாக வாழ்ந்த வடக்கு மாகாணங்களில் தான் வடக்கு மாகாணத்தில் தான் இது அதிகமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பின்னாளையில் 1850 அப்போ ஆள அந்த பிரிட்டிஷ் இவர் அவருடைய இன்டர்ஃபரன்ஸ்னால அவர் இந்த அடிமைத்தனத்தை மாற்றணுங்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. இந்த சாதியினால் ஏற்படக்கூடிய இந்த டிசபிலிட்டி, ஒரு மனுஷன் சுதந்திரமாக இயங்க முடியாமல் அடிமையாக தான் வாழ்ந்தாகணுங்கிற இந்த டிசபிலிட்டியை குறைக்கிறதுக்காக அப்படியே காஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் காஸ்ட் டிசபிலிட்டிஸ் அப்படின்னே, சோஷியல் டிசபிலிட்டிஸ்னு சொல்லியேமோ அதே பேரில் ஒரு சட்டத்தையும் ஏற்றார். அப்போ அடிமைகள் இப்படியே வாங்கி விற்கிறது, அவங்கள அடிமைகளாக இருக்கிறது, அந்த அடிமைகளாக இருக்கிறவங்க அந்த யாரோ ஒரு மாஸ்டருக்கு கீழே, அதாவது ஒரு குடும்பத்துக்கு கீழே வேலை செய்வாங்க. அவங்களுடைய குடும்பத்துலேயும் வேலை செய்கிறவங்க, அவங்க நிலங்கள்லேயும் வேலை செய்கிறவங்க. அதே மாதிரி நிலத்தை அவங்கள மனிதர்கள் மாதிரியே நடத்தலை. இப்போ நிலங்கள் வாங்கி விற்கும் பொழுது எப்படி ஒரு நிலத்தை இன்னொருத்தர் வேணுங்கும் போது வாங்கி விற்றுக்கலாமோ, அதே மாதிரி அந்த நிலத்தில் வேலை செய்கிற அந்த பள்ளரோ அந்த நலவரோ இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த நிலத்தோடு சேர்ந்தேமோ அந்த அடுத்த முதலாளிக்கு அடிமைகளாக ஆயிடுறாங்க.
அப்படி அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் ஒரு அடிமையை வந்து வாங்கவோ விற்கவோ மாற்றிக்கிடவோ எல்லாம் அந்த சட்டம் வந்து நல்ல வழிவகை செய்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து 1850க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அழிக்கப்படணும்னு பிரிட்டிஷார் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இது சட்ட வடிவில் மட்டும்தான் இருந்ததே தவிர வடக்கு மாகாணத்தில் இந்த வெள்ளாளியம் வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அது ஒத்துக்கவே இல்லை. அந்த சாதி அடுக்குமுறைகளும் இந்த ஒடுக்கப்படுவதும் சாதி ரீதியிலாத ஒடுக்கப்படுவதும் தொடர்ந்தே தான் இருந்திருக்கு. சிங்களர்கிட்டையும் இதே மாதிரி சாதி அமைப்புகள் இருந்திருக்குது. ஆனால் பௌத்தம் வந்து நல்ல வேகமாக வந்து அங்கே வேரூன்றும் பொழுது பௌத்தம் வந்து சாதி அடுக்கு நிலைகளையும் சாதிய ஒடுக்குமுறைகள் தீண்டாமையை வந்து அதை ஆதரிக்கலை. அதனால் அந்த இது வந்து அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஆனால் தமிழர்களுக்கு வந்து சைவ சமயம், இந்த சைவ வெள்ளாளர்கள்ங்கிற அந்த வெள்ளாளியத்தில் சைவர்கள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளாளியத்தில் வந்து மத ரீதியாக தான் முக்கியமாக இந்த அடிமை சிஸ்டம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இவ்வளவு மோசமாக மக்களை அடிமைகளாக நடத்தி இருக்கிறாங்க. அதற்கப்புறமா அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. இது எப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் கடுமையாக வந்து இந்த இந்த மாதிரி சாதி ரீதியான அடக்குமுறைகள் இல்லாட்டி இந்த அடிமை முறை மாறணும்னு வந்து எப்போ வந்ததுன்னா பண்டாரநாயக்க பீரியடில் 1957 வந்து இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிவு மக்களை வந்து மிருகங்களை மாதிரி சப்ஹியூமனாலாம் நடத்தக்கூடாது, அவர்களுக்கும் கொஞ்சம் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த சம உரிமையை பற்றி அவங்க பேசி இது பண்ணாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அது ரொம்ப என்ஃபோர்ஸ் ஆகலை. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் டீ கடைக்கெல்லாம் போனால் உட்காந்து டீ குடிக்கிற அளவுக்கு, இல்லை டீ கடையில் போனால் டீ கொடுக்கறதுக்காகவாவது அந்த சட்டம் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது. அந்த டீ கடை நுழைவு போராட்டங்கள் சட்டங்களும் இந்த 1957 தான் வந்து அங்கே நடந்தது. ஸோ அப்போ சில இடங்களில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அதே மாதிரி படிக்கிறதுக்கான இதையும் வந்து படிக்கிறதுக்கானது அதற்கு முன்னாலேயே ஒருத்தர் வந்து கண்ணங்கரே அப்படிங்கிறவர் ஒரு சிங்களர், அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருந்தவர். அவர் வந்து இந்த அது இதில் வெள்ளாளியத்தில் வந்து இந்த அடிமை ஜாதிகள் படிப்பதற்கு கல்வி கற்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அவங்க புஸ்தகங்களை தொடவே கூடாது அப்படிங்கிற சட்டம் தான் இருந்தது. ஆனால் ஒரு சிங்களர் வந்து அந்த ஸ்ரீலங்கன்கள் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் கல்வி கற்க வேணுங்கிறத அவர் வந்து கட்டாயமாக்கி இருக்கிறாரு. அதனால் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக அவர் என்ன பண்ணார், எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்குறாரு. ஸ்கூல் லெவல்லையும் சரி, அதே மாதிரி காலேஜ் லெவல்லையும் சரி, எஜுகேஷனை டோட்டலி ஃப்ரீ எஜுகேஷன் ஆக்குறாரு. ஸோ இந்த ஜாதி ரீதியிலாக மக்களை அதே தமிழ் மக்களை, முக்கியமாக பள்ளர்கள், பனையேரிகள், இந்த கோவியர், சந்தர் மக்களை எல்லாம் அடிமைகளாக ஆக்கி வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் தான். இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு சட்டம் கொண்டு வந்தது யார்? பண்டாரநாயக்கே. அந்த நாயக்கர்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறாங்களே. ஆனால் அந்த நாயக்கர்கள் தான் இந்த அடிமை தலையில் இருந்து இந்த பஞ்சமர் சமூகங்களை, இந்த பள்ளர் பனையேரி சமூகங்களை அதிலிருந்து விடுவிச்சவங்க, சட்டப்படி விடுவிச்சவங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியில் இல்லாட்டாலும் சட்டப்படி. அதே மாதிரி வெள்ளாளியம் வந்து அதாவது தமிழர்கள், இலங்கை தமிழர்களின் வந்து அவங்களுடைய அந்த வழக்க முறையும் சட்டங்களும் அவர்களுக்கு வந்து இந்த பஞ்சமர் சாதிகளுக்கு கல்வியை கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தது நிலையில் சிங்களர் ஒருத்தர் தான் அவங்க கண்டிப்பாக படிக்கணும்னு அவர்களுக்கு கல்வி கொடுத்தவர். இந்த சட்டத்துக்கு பேரே அவங்க முதல்ல எழுதி வச்சிருந்த அந்த சட்டப்பேர் தேச வளமை சட்டம். என்னது, அதுதான் தேசத்தில் வளமையாக என்னென்ன ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த அடிமை முறையை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற எப்படியெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்கிறது தேச வளமை சட்டம்னு. இது வடக்கு மாகாணங்களில் நடைமுறையில் இருந்திருக்குது. இதே மாதிரி கிழக்கு மாகாணங்களில் முக்குவா சட்டம் அப்படின்னு இருந்திருக்குது. அது கிட்டத்தட்ட இது மாதிரி, ஆனால் கொஞ்சம் இதை விட பெட்டராக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்குது. இந்த வட மாவட்டங்களில் இருந்ததில் தான் இது ரொம்ப மோசம். முக்கியமாக இந்த யாழ்ப்பாண ஈழத்தவர்கள் மத்தியில் தான் இந்த சாதி அடுக்கு நிலைகளும் இந்த அடிமைத்தனத்தை வந்து இந்த அடிமை சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ணி அடிமைகளாக சில சாதிகளை நடத்தினது வந்து இந்த யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இந்த வடக்கு மாகாணங்களில் தான் அப்படின்னு தெரியுது.
அப்போது இதே மாதிரி வந்த இப்போ அதெல்லாம் வந்து பின்னாடி சட்டங்கள் போடப்பட்டு 1957 மாறுது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இன்றைக்கும் நிறையா வந்து மோசமான நிலை தான். நம்ம முன்னவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது பிள்ளைகள் போய் படிக்கலாம். அப்படி எந்த பிள்ளைகள் இந்த பள்ளர் பனையேறி இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து போய் படிக்கலாம்னு அலோவ் பண்ணுது. ஆனால் அப்படி போய் படிக்க போன பிள்ளைகளை ஸ்கூலில் அப்படி போயிட்டு ஸ்கூலில் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிருச்சுங்கிறதுக்காக 13 பள்ளிகளை இந்த தமிழர்கள், ஈழத்து தமிழர்கள் நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பள்ளிகளில் அங்கே போன இந்த பனையேறி பிள்ளைகளினுடைய புஸ்தக பைகளை பிடுங்கி ஸ்கூல் பிளே கிரவுண்டில் போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பள்ளிக்கூடம் பக்கமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இந்தளவு கொடுமையான இந்த இலங்கை தமிழர்கள் மனநிலை வந்து இப்படி தான் இருந்திருக்குது. இது எவ்வளவு இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இன்னும் வெளிப்படையாக இல்லாட்டாலும் இந்த சாதி ரீதியான எண்ணங்கள் அவர்கள் மனசில் இருக்குது. சில சாதிகளை அவர்கள் அடிமைகளாகத்தான் இன்னும் நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் ஒரு இலங்கை தமிழர், அதாவது ஈழத்தவர் இங்கிலாந்துக்கு போனாலும் அவர் இன்னொரு தமிழரை பார்த்து நீ என்னைக்கு எனக்கு அடிமைதாண்டா அப்படின்ற வார்த்தை அந்த வாயில் வருது. நமக்கெல்லாம் யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் அப்படி நம்ம பேசியே பார்த்ததில்லை. சரி, இவங்களுடைய இப்படி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, இவங்க இதிலேருந்து வந்தவங்க இப்படி இவ்வளோ மோசமாக இருந்திருக்குது. நமக்கு ஒரே ஒரு வந்து இதில் ரிலீஃப் என்னன்னா, விடுதலை புலிகள் மட்டும் அவங்க அமைப்பில் இருந்தவர்கள்கிட்ட இந்த ஜாதியை வந்து தீண்டாமையையும் மற்ற ஜாதிய இந்த அடிமை சிஸ்டத்தையோ ஜாதிய பாகுபாடுகளோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் வெள்ளாளர்கள் இதில் இந்த வெள்ளாளியம் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தில் நிறைய இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியின் படி இந்த சாதி அடுக்குமுறை, தீண்டாமை, இந்த ஒடுக்குமுறைகள், இந்த அடிமை மனப்பான்மை, இந்த ஆண்டான் அடிமை மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். சரி, இவங்க இதிலே வந்தவங்க இப்படி பேசிட்டாங்கன்றது சரி. நம்ம ஒன்றும் இல்லாட்டாலும் தமிழனுக்கு ஏதாவது ஒன்று தமிழர் நலனை பாதுகாக்கத்தான் நான் இருக்கிறேன், தமிழர்களுக்கு நான் தான் காவல்காரன், தமிழர்களுக்கு எதுனாலும் நான் தான் வந்து கேட்பேன், எப்பா உனக்கு எதுனாலும் நான் தான்ப்பா வருவேன் அப்படிப்பா அப்படின்னு வாய்சவடால் விடுற இந்த சீமான், இந்த அயோக்கியன் ஒரு தமிழனை இலங்கையில் அடிமைன்னு கூப்பிட்ருக்காங்க. நீ என்னுடைய அடிமைன்னு ஒருத்தன் சொல்லி இருக்கிறான். நீ என்னைக்கு நீ எனக்கு அடிமைதான், எப்படி இருந்து நீ எப்படி ஆனாலும் நீ என்னைக்கு எனக்கு அடிமைதான் இருக்கிறான். இன்னும் ரொம்ப தகாத வார்த்தைகளில் வந்து இந்த அடிமைங்கிறத குறிப்பிடுற மாதிரியான தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறான். இதற்கு சீமான் ஏதாவது ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாரா? இது வரைக்கும் ஏன் எழுப்பலை? வாய்கிலேயே பேசுகிறாங்களே, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாய்க்கு உள்ளேயே லவுட் ஸ்பீக்கரை வச்சுட்டு அலையிறவங்க தான் இவங்க கட்சிக்காரங்கெல்லாம். யாரும் பேசுன மாதிரியே நம்ம காதுக்கு வரவே இல்லையே. ஏன் இவங்க பேசலை? அப்போ ஈழத்தவர்கள் மட்டும் நம்ம தமிழர்களை அவர்களுக்கு அடிமைன்னு நினைக்கல. சீமானும் அப்போ நம்ம தமிழர்கள் வந்து ஈழத்தவருக்கு அடிமைன்னு நினைக்காரா? அவன் திட்டுனா நீ வாங்கிக்கணும் தான் பேசாமல் நாங்கள் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டோம்னு சொல்கிறாரா? இல்லை அவங்க காசு கொடுக்கறதுனால, ஈழத்து காசை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால, அதில் இவர் கட்சி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்தாலும் வந்து பொறுத்துக்கலான்னு நினைக்கிறாரா? அப்போ தமிழர்களின் நலனை, தமிழர்களுடைய மானத்தை, தமிழர்களின் உரிமையை, தமிழர்களுடைய கௌரவத்தை கொண்டு போய் ஈழத்தவங்கிட்ட அடமான வைக்கிறாரா சீமான்? ஏன் இதற்கு எந்த கண்டன குரலும் எழுப்பவில்லை? சீமானுக்கு மட்டும் நான் கேட்கல, தமிழர் நலன்னு பேசுகிற எல்லாரும் தான். இப்போ முதல்வரேமும் வேறு இடங்களில் ஏதாவது பேசப்படும்போது, தமிழருக்கு ஏதாவது கருத்துக்கள் வரும்பொழுது கண்டனம் தெரிவிக்கிற நமது முதல்வர் கூட இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஒருவேளை அவருடைய கவனத்திற்கு இது எடுத்துகிட்டு போகப்படலையா? அப்படின்னா எடுத்துகிட்டு போகாதவர்களுடைய தவறு தானே இது. அப்போ இந்த மாதிரியானது ஈழத்தவர்கள் செய்கிற இந்த தவறுகளை அரசுகிட்ட இருந்தே மறைக்கிற சில ஃபோர்ஸஸ், சில பீப்புள் அங்கே சில இதில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்களா? இது எப்படி முதல்வர்களுடைய கவனத்துக்கு போகாமல் இருந்தது? இது ஒரு முக்கியமான ஒரு டிஃபால்ட்டாக வந்து நான் நினைக்கிறேன். இது முதல்வர்களுடைய கவனத்திற்கு வரணும். முதல்வர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும். ஒரு தமிழனை வெளிநாட்டில் நீ என்னுடைய அடிமைதான், நீ என்றைக்குமே நீ என்னுடைய அடிமைதான்னு சொல்கிற இந்த மனப்பான்மை,
இந்த மோசமான இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது. இதை எல்லா செக்டார்ஸ்லேருந்தும் எல்லாரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கணும். முக்கியமாக நான் இவங்களுக்கு தமிழர் நலனுக்கு தான் அரசியலே பண்ணிட்டு திரிகிற இந்த ஓலாவாயர்கள் தான் முக்கியமாக இதற்கு முதல் ஆட்களாக இதற்கு தெரிவிச்சிருக்கணும். இது நடந்து ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஏன் பயமானு தெரியல, இல்லாட்டி இவர்களும் இதை ஆமோதிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது முதல் தடவை இல்லை. இதே மாதிரி ஆணவமாக இன்னொருத்தன் பேசினான், புதியவன் அப்படிங்கிற ஒரு ஈழத்தவர். இந்த ஈழத்தவர் ஒற்றைப்பனை அப்படின்னு ஒரு சினிமா எடுத்திருந்தார். அதை திருப்ப இந்த இலங்கை இவங்க கதையை பற்றின சினிமா, ஓகே, இலங்கை கதையை பற்றின சினிமா, அது தமிழ்நாட்டிலையும் போட்டு காமிக்கிறாரு. அப்போ அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் பேசுகிறதுல அவர் ஒன்று சொல்கிறாரு, சராசரி தமிழனை விட யாழ்ப்பாண தமிழன் 10 மடங்கு புத்திசாலி. எப்படி இருக்கு? தமிழனை விட யாழ்ப்பாண தமிழன் 10 மடங்கு புத்திசாலின்னா யாழ்ப்பாண தமிழன் புத்தியில் 10ல் 1 பாகம் கூட தமிழனுக்கு இல்லை அப்படிங்காரு. அது அந்த பேட்டி எடுக்கிற ஆளுக்கும் அந்த ஆளுக்கும் கொஞ்சமாவது மண்டையில் அறிவும் இல்லை, இல்லாட்டி அது புரியலையா, இல்லை கொஞ்சம் கூட மானரோஷம் இல்லையான்னு தெரியல, பேசாமல் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் பல காலமாக முக்கியமாக நமக்கு தெரிய இந்த ஈழப்போர் காலத்தில் எவ்வளவு தூரம் நம்ம அவங்களுக்கு உதவி இருக்கோன்னு தெரியும். நம்மளுடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் எப்போவோ அவர்கள் அழிந்திருப்பார்கள். இவ்வளோ பெரிய போராட்டமே நடந்திருக்காது. குறைந்தபட்சம் அந்த நன்றி உணர்வுக்காகவாது அவங்க தமிழர்களை பற்றி கௌரவமாக பேச வேண்டும். ஒருவேளை இவங்க மனசுலேயே அப்படி ஒரு எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் மூளை இல்லாத கேனப்பயலுக்கு தான் அப்படின்னு தமிழர்களை அவர்கள் நினச்சா கூட, வெளியில் இவ்வளவு ஓப்பனாக பேசுகிறாங்கன்னா அப்போ நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதற்கு உடனடியாக கண்டன குரல் எழுப்பப்பட வேண்டும். இன்னொரு முறை நம் கைகளால் பல உதவிகளை பெற்ற இந்த ஈழத்தமிழர்கள் நம் தமிழர்களை என்றைக்கும் இப்படி கேவலமாக பேசக்கூடாது. அதற்கு உண்டானதை நமது அரசும் சரி, அரசியலில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். பாய்.